அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி டேட்டாஸ் டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு நம்பர் கேட்டிருக்காரு. நம்ம ஆல்ரெடி நான் வீடியோ நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோவில் நம்பரை பார்த்துட்டு என்ன கேட்டிருக்காருன்னு தெரியல. அந்த வீடியோ பார்த்தாரா என்னன்னு தெரியல. அதாவது எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் உள்ள டேட்டாஸை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் அந்த டேட்டாஸ் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டாஸை நம்ம எப்படி எந்தெந்த முறையில் டெலீட் பண்ண முடியும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டோட்டலாக டெலீட் பண்ணுன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா போதும். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா ஹோல் ஒர்க் ஷீட் அப்படின்னு செய்யும் செலெக்ஷன் பண்ணும். செலெக்ஷன் பண்ணி டெலீட் பட்டன் நீங்கள் கீபோர்டில் டெலீட் பட்டனை கொடுத்தீங்கன்னா எல்லாமே எரேஸ் ஆகிடும். அதாவது கண்ட்ரோல் ஏன்னா என்னென்னா செலக்ட் ஆல் சொல்கிறது. நம்ம டேட்டாஸ் அதாவது இந்த சீட்டில் உள்ள எல்லா டேட்டாவும் அப்படியே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு கீபோர்டில் உள்ள டெலீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன செஞ்சிடும், டோட்டலாக எரேஸ் ஆகிடும். சப்போஸ் எரேஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு திருப்பி வேணும்னா ரீகால் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா திருப்பி அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடில் பண்ணலாம். அடுத்து இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த இருக்குது பாருங்கள், ரெண்டுக்கும் கார்னர் ஏ இருக்குது, அதே மாதிரி ஒன்று இருக்குது, ரெண்டுக்கும் கார்னர் இருக்குது பாருங்கள். ஒரு ஷீட்டுடைய கார்னர் இந்த ஃப்ரண்ட் இந்த சைடு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்களா, அதுக்கு பதில் கண்ட்ரோல் ஏ கொடுக்காமல் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு அதே மெத்தட் தான், டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். திருப்பி கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்படியும் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தட். அடுத்தது என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும்தான் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் இது பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா போயிடும். அதே மாதிரி எனக்கு ஒரு காலத்தை மட்டும் இது பண்ணணும். அப்போ இந்த ஏங்கிற காலத்தை அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஏங்கிற ஒரு காலம் மட்டும் செலெக்ஷன் ஆகும். இப்போ டெலிட் கொடுத்தீங்கன்னா போயிடும். திருப்பி கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு ரோவில் மட்டும் டெலிட் பண்ணுன்னா அப்போ ரோ ஏதாச்சும் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இந்த ரோ மட்டும், அதாவது கிடைமட்டமாக சொல்லுது, என்ன சொல்கிறது, ரோங்கிறது அதாவது செங்குத்தாக உள்ளது வெர்டிக்கல்னு சொல்கிறது. வெர்டிக்கல்னால் காலம். இந்த வெர்டிக்கலாக உள்ளது காலம் சொல்கிறது. இந்த கிடைமட்டமாக அதாவது ஹரிசாண்டலாக உள்ளதுன்னு சொல்கிறது ரோங்கிறது. இப்போ எனக்கு இந்த ரோ தேவையில்லை, மூணாவது ரோ தேவையில்லைன்னா 3 அப்படி கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். திருப்பி கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் என்னென்னா சில கமாண்ட் இருக்குது. மவுஸுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து இருக்க டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெலிட்டில் என்ன சொல்கிறது, ஷிஃப்ட்டு செல் லெஃப்ட்டு, அதே மாதிரி ஷிஃப்ட்டு செல் அப்பு, என்டையர் ரோ, என்டையர் காலம் சொல்லுது. இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பிங்கிற காலத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு மவுஸுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டெலிட்னு இருக்கும். டெலிட்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம் அப்படியே டெலிட் ஆகிடுச்சு பாருங்கள். அதேமாதிரி ரோ அப்படி செலக்ட் பண்ணிடுங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுங்க, அந்த ரோ காலி ஆகிடும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இங்கே ஹோமில் கூட அந்த பட்டன் இருக்குது. ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள், டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது அட்வான்ஸாக ஒரு கமாண்ட் என்ன இருக்குன்னா டெலிட் சீட்னு ஒரு இருக்குது. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், சீட்டு பாருங்கள், சீட்டு 1, சீட்டு 2, சீட்டு 3 இந்த மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ சீட்டு 2 1ங்கிற சீட்டு எனக்கு தேவையில்லைன்னா அப்படி டெலிட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சீட்டு 2ங்கிற டேட்டாஸ் கிடையாது. இப்போ டேட்டாஸ் நான் அடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சீட்டுங்கிற 2ங்கிற டேட்டா சீட்டை டெலிட் பண்ணணும். சீட்டு 2ங்கிற சீட்டை டெலிட் பண்ணணுன்னா என்ன செஞ்சிட வேண்டியது, நேராக போய் டெலிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க பாருங்கள் டெலிட் சீட்னு கொடுத்திங்கன்னா போதும். இப்போ திருப்பி அந்த சீட்டை எடுக்க முடியாது. கொடுத்துட்டு டெலிட் கொடுத்திங்கன்னா அந்த சீட்டு போயிடும். இப்போ பாருங்கள், சீட்டு 1 தான் இருக்கும், அதே மாதிரி சீட்டு 3 தான் இருக்கும். சீட்டு 2ங்கிற சீட்டை என்ன செஞ்சிச்சு, டெலிட் பண்ணிச்சு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஒரு இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் போய் டெலிட்னு கொடுத்து பாருங்கள். கொடுத்துட்டு இந்த இருக்குது பாருங்கள், ஷிஃப்ட்டு செல் அப்புன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாலும் டெலிட் ஆகும். இந்த மாதிரி வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். பல விதமான சீமெண்ட் டெலிட் பண்ண முடியும். ஒன்று போய் மவுஸுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இருக்குது பாருங்கள், டெலிட் ஹோமில் டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சீட்டை மட்டும் ஒரு ரோவை மட்டும் அப்படி செலெக்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு ரோ மட்டும் செலெக்ஷன் ஆகும், டெலிட் கொடுத்திங்கன்னா போயிடும். அப்படி இல்லைனா ஒரு காலம், இந்த பிங்கிற காலத்தை மட்டும் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுத்திங்கன்னா போயிடும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் போகணுன்னா எந்த செல்லோ அந்த செல்லை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்திங்கன்னா போயிடும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெலிட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். என்னது டேட்டாஸ் எப்படி டெலிட் பண்ணுறது, நம்ம கம்ப்யூட்டரில் அடித்து வச்சிருக்கக்கூடிய டைப் பண்ணிக்கூடிய டேட்டா நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரிமா நம்ம டெலிட் பண்ண முடியும். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகும், டெலிட்டுக்கு ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக போயிடும். திருப்பி கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா திருப்பி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டானா அப்படி செலெக்ஷன் பண்ணிங்க, இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு டெலிட்டை யூஸ் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தீங்கன்னா நேராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஏன்னா உங்களுக்காக ஒரு வீடியோ போட முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.